அண்மை செய்தியாக பார்த்துகிறோம். தைலாபுரத்தில் நாளை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் கலிப்துல்லா. வணக்கம். தற்போது பாமகவில் தந்தை மகனுக்கிடையே மோதலானது உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் நாளை ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது தொடர்பான விவரம்? வணக்கம். பாமகவில் மோதல் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்த கட்ட பணிகளை தொடர்பாக நாளை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். அதாவது விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை நாளை பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். மேலும் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளான பூத்தாருள்மொழி, தீரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளனர். மேலும் புதிதாக நியமித்த அனைத்து நிர்வாகிகளும் நாளை தைலாபுரம் வர ராமதாஸ் அழைப்பு விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்களை அழைத்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த நிலையில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அன்புமணி அணிக்கு திரும்பிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமக ராமதாஸ் சார்பில் புதிய பொதுச் செயலாளரை அறிவிக்கப்படலாம் என வாய்ப்பு வெளியாகியுள்ளது. மேலும் புதிய நிர்வாகிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் தொடர்பாக ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.